Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியூசன் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட் IPO பற்றி பார்க்கலாம். இது என்றைக்கு ஓப்பன் ஆகுது, இது அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 2 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 4. பேசிக் அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 10. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நவம்பர் 11 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 15. ஸோ நவம்பர் 2 டு 4 அப்ளை பண்ணிங்கன்னா நவம்பர் 15 தான் லிஸ்டிங் டேட். ஓகேங்களா? இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா. ஸோ இதோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்லேருந்து 368 ருபீஸாக கொடுத்துருக்காங்க பெர் ஷேர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மினிமம் ஒரு லாட் வாங்கணும். ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 ஷேர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 14,720 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இதோட இஷ்யூ சைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 1103 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது பிஎஸ்சி அண்ட் என்ஐசியில் லிஸ்டிங் ஆகுது. ஸோ 1103 கோடின்றனால உங்களுக்கு ஒரு 70% ஆஃப் சான்சஸ் இருக்குது உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தான். நவம்பர் 2 ஓப்பன் ஆகுது, 4 க்ளோஸ் ஆகுது, அண்ட் நவம்பர் 15 வந்து லிஸ்டிங் ஆகுது. ஸோ எப்பயுமே ஒரு நல்லா கவனமாக வச்சுங்க. இந்த ஐபிஓட டேட்ஸ்லாம் வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நவம்பர் 4 முடிய வேண்டியது. இன்கேஸ் அவங்க போஸ்ட்போன் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த டேட்டை வந்து நீ ஃபைனலைஸ் பண்ணாதீங்க. இருந்தாலும் நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணுங்கள் அப்போதைக்கு டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஓகே, இன்கேஸ் ஆகியிருந்தால் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஐபிஓ எடுத்தாலும் நீங்கள் வந்து இன்டெப்த்தாக போய் அதை அனலைஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அது பயங்கரமான கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ அப்போது நீங்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐபிஓட நான் ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபினான்ஸ் லிமிட்னால ஸோ நான் இது இன்டெப்த்தாக நான் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இது வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. இது ஃபினான்ஸ் செக்டர் கீழே வருதுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்டெப்த்தாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன பிளானு, எப்படி இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இதோட கம்பெனியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அண்ட் இதோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் பார்க்கணும். 31 மார்ச் 2020 ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 69.61 கோடி. ஓகேங்களா? அதுக்கடுத்து 31 மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா 21.76 கோடி. ஓகேங்களா? ஆஃப்டர் டேக்ஸ். இது நல்லா கவனமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே டோட்டல் ரெவன்யூ பாருங்கள், 730 crore சாரி இது பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன், நான் கோடின்னு சொல்லிட்டேன், 730 crores கிட்டத்தட்ட 1200 crores வந்து இது வந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இது வந்து பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லலை. நம்ம இதை கன்சிடர் பண்ணுறதோட நீங்கள் டோட்டல் ரெவன்யூ கன்சிடர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இவ்வளோதான். ஒரு ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் வந்திருக்கு. ரொம்ப அதிகமான மாற்றங்கள் இது கொடுக்கல இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபியூசன். ஓகேங்களா? ஸோ இது உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து linkedin.co.in தான் நீங்கள் பார்க்கணும். இதில் தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஓகே, இது அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதோட சைட்டுக்கு போவோம். fusionmicrofinance.com இதுதான் அதோட சைட்டு. நீங்கள் ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கனாலே அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 2.89 million ஆக்டிவ் கஸ்டமர்ஸ், 966 branches, 73K million வந்து டோட்டல் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 377 districts, 19 ஸ்டேட்ஸில் இருக்குது. ஓவர் 8K எம்ப்ளாயீஸ் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். இதில் கர்நாடகாவில் இல்லை, தெலுங்கானா ஆந்திராவில் இல்லை, அண்டு கேரளாவில் இல்லை. ஸோ மற்ற ஸ்டேட்டில் ஓரளவு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 88 branches வச்சுருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் நடக்குது. அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, எம்எஸ்எம்இ அந்த மாதிரி இது கீழே கேட்டகரி கீழே இவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை பற்றி கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் ரிஸ்கி, வெரி வெரி ரிஸ்கின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்த டிசிஎக்ஸ் பார்த்திங்கன்னா அது அந்த செக்டார் வந்து நல்ல செக்டார். ஸோ அதை அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். பட் இது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர்னால தான் நான் ரிஸ்கின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இன்டெப்த்தாக நான் அனலைஸ் பண்ணல, ஃபினான்ஸுன்ற செக்டார்னால தான் இதை வந்து ரிஸ்கி அப்ளைன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிட்டு லிஸ்டிங் டேட் அன்னைக்கு -2000 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஒரு 3 days 4 days வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும் போல் நீங்கள் விற்றுட்டு வந்துடுங்க. ஸோ என்னையே கேட்டிங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஐபிஓ நான் அப்ளை பண்ண போகிறதுனால இந்த ஐபிஓ நான் வந்து அப்ளை பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபினான்ஸ் செக்டர்னால இந்த ஒரு காரணத்துக்குனால நான் அப்ளை பண்ணலை. இருந்தாலும் இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்லைட்லி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றாங்க. பட் அதை நம்ம நம்ப முடியாது மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை பொறுத்த அளவு. ஸோ இதுதான் என்னோட சஜஷன். நீங்களும் அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.